அரசாங்கம் வருவான் வாகனத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க அப்போ அவைக்கு இந்த பொறுப்பு இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாதானே அவைக்கு அனைத்து முகாமைத்துவத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். நாளை காலை முதல் எங்களுக்கு பதில் வாகனம் தராவிட்டால் ஏன் இந்த பவுசரினை ஏறாவூர்பற்று பிரதேச சபையில் இருந்து வெளிமடை பிரதேச சபைக்கு மாற்றினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதனை பிரதேச செயலகம் அல்லது மாவட்ட செயலகம் பொறுப்படுத்தி உடனடியாக மக்களுக்கு அந்த நீர் விநியோகத்தினை வழங்குமாறு. இங்கு எங்களுக்கு இந்த செயற்பாட்டிலே ஒரு அரசியல் இருப்பதாக தெரிகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் இல்லையா? இது ஒரு பப்ளிக் இஷ்யூ. அனர்த்த முகாமைத்துவம் அவங்களை அனுப்பியிருக்கிறது வந்து அரசாங்கம் வருவான் வாகனத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க அப்போ அவைக்கு இந்த பொறுப்பு இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாதானே அவைக்கு அனர்த்த முகாமைத்துவத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். மாவட்டத்தில் எந்த இதில் தண்ணி பிரச்சனை இருக்குது, இதுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணுன்ற நிலவரம் பிரதேச சபையில் முதலில் நாங்கள் உள்ள விட்டாலும் அதுக்குரிய தரவை வந்து அவங்க எடுத்து தானே இருக்கணும். இது சம்மந்தமாக நான் தெளிவாக கடிதம் ஜிஏக்கு போட்டு இருக்கிறேன். பதில் வாகனம் இல்லை நீங்கள் கொடுங்க தான் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு சோட்டாவுக்கு ஒரு சின்ன தீர்வை காணல. ஒன்று பிரச்சனை இருக்குது. அப்படி ஒரு மாவட்டத்தில் நாங்கள் இதான் வந்து ஆவணம் வந்து அவங்களுக்கு அவங்க லீகலாக வந்திருக்காங்க. ஓகே, ஆனால் அது எங்களுடைய பக்கத்துலேயும் லீகலாக்கள் இருப்பாங்க. கச்சேரியில் இல்லாமல் கச்சேரி தான் வந்து கையளிக்க சொல்லி போட்டு போகும். கச்சேரிட்ட கொடுக்கும். ஓ, அதான் நான் கடிதம் நீங்கள் செக்ரட்டரி கொடுங்க. நம்ம எல்லா இன்றைய தினம் எமது ஏறாவூர்பற்று பிரதேச சபையிலே மக்களுக்கான நீர் வழங்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தண்ணி டேங்கர் வாகனமானது 14,000 லிட்டர் கொள்வன உள்ள தண்ணீர் டேங்கி வாகனமானது வெளிமடை பிரதேச சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதென கூறி அங்கிருந்து தவிசாளர் மற்றும் செயலாளர் மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் ஆகியோர் வருகை தந்து உடனடியாக விடுவிக்கும்படி கூறியிருந்தார்கள். இந்த விடயம் சென்ற மாதம் வரையில் இடம்பெற்றிருந்தது. அதாவது சென்ற மாதம் அரசாங்க அதிபரினால் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கோப் குழுவுக்கு கிடைத்த அறிக்கைக்கு அமைய இந்த வாகனத்தினை வெளிமடை பிரதேச சபைக்கு விடுவிக்குமாறு அறிவித்திருந்தார்கள். நான் உடனடியாக அரசாங்க அதிபருக்கும் அனர்த்த அமைச்சுக்கும் இந்த வாகனம் பகிர்ந்தளித்த அமைச்சுக்கும் வந்து எழுத்து மூலமான கடிதத்தை வழங்கியிருந்தேன். எங்களுக்கு நாளொன்றுக்கு 1,00,000 லிட்டர் அளவான நீர் வந்து மக்களுக்கு வழங்கக்கூடிய நிலைமை இருப்பதனால் இந்த வாகனத்தை உடனடியாக விடுவிக்க முடியாது. பதில் வாகனம் தருகின்ற பட்சத்தில் இதனை விடுவிக்க முடியும் என எழுத்து மூலம் அறிவித்திருந்தேன். அது தொடர்பாக எனக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் நேற்று எங்களோட அலுவலகத்துக்கு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கின்றது. அங்கிருந்து வருவார்கள் விடுவிங்கள் என்று. இன்றைய தினம் வருகை தந்திருந்தார்கள். விடுவிக்குமாறு நான் பதில் வாகனமின்றி விடுவிக்க மாட்டேன் என கூறியதற்கு அமைய போலீஸ் நிலையத்தில் சென்று போலீஸ் அதிகாரிகளுடன் வருகை தந்து தங்களுக்கு அந்த வாகனத்திற்குரிய ஆவணம் இருப்பதாகவும் அதனை விடுவிக்குமாறு கூறியதற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிறுநாத் ஐயாவுடன் கதைத்திருந்தேன். அரசாங்க அதிபரோட கதைத்திருந்தேன். பிரதேச செயலாளரோட இது மூலமாக கதைத்திருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினர் பிறகு அவர்களுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தேன். எந்த விதமான ஒரு இதுவும் ஆன்சர் பண்ணாத காரணத்தினால் உண்மையாக சட்ட ரீதியாக அந்த வழங்கணும் என்ற ஒரு அடிப்படையில் வழங்கி இருக்கின்றோம். தெளிவாக பிரதேச செயலாளருக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனர்த்த முகாமைத்துவ மாவட்ட பணிப்பாளருக்கும் கூறியிருக்கின்றேன். மக்களின் நலன் கருதி இந்த நீர் வழங்கும் வேலை திட்டத்தினை மிகவும் சிறந்த முறையிலே ஏறாவூர்பற்று பிரதேச சபையானது நடைமுறைப்படுத்தியிருந்தது. தாங்கள் ஒரு பொருத்தமற்ற நடவடிக்கையை இன்று செய்திருப்பதன் காரணமாக நாளை காலை முதல் எங்களுக்கு பதில் வாகனம் தராவிட்டால் மக்களுக்குரிய நீர் விநியோகத்தை நாங்கள் பிரதேச சபையால் செய்ய மாட்டோம். அதனை பிரதேச செயலகம் அல்லது மாவட்ட செயலகம் பொறுப்படுத்தி உடனடியாக மக்களுக்கு அந்த நீர் விநியோகத்தினை வழங்குமாறு கேட்டிருக்கின்றோம். தினமும் பதிலை வீதியில் உள்ள மக்களுக்காக நீர் வழங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த தண்ணீர் பவுசரினை இன்றைய தினம் கோப்புக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என கூறி அரசாங்க அதிபரின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வழங்குமாறு தவிசாளரிடம் கோரப்பட்டதற்கு அமைய
தவிசாளர் இந்த தண்ணீர் பவுசர் எங்களது மக்களின் பாவனைக்காக நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இருக்கின்ற ஒரே ஒரு பவுசர். இந்த பவுசரினை நாங்கள் வழங்கினால் எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள், பாடசாலை மாணவர்கள் இந்த தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட போகின்றார்கள். தற்பொழுது வறட்சி காலம். இவ்வாறான காலத்திலே தண்ணீரின்றி தவிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்று கோரி தவிசாளர் அந்த பவுசரை வழங்க மறுத்திருந்தார். ஆனால் ஏறாவூர் போலீசாரிடம் சென்று முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் ஏறாவூர் போலீசாரும் வந்து இந்த பவுசரினை வெளிமடை உள்ள பிரதேச சபைக்கு அந்த பவுசரினை கொண்டு செல்வதற்காக இன்று வந்து போலீசாருடன் வந்து அந்த பவுசரினை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையில் இது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கு சொந்தமான தண்ணீர் பவுசர் என சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் காரியாலயம் இருக்கின்றது. கோப் குழுவில் ஒரு முடிவெடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் பவுசர் இங்கே இருப்பது பிரச்சனையாக இருந்தால் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் காரியாலயம் ஒன்றுக்கு அல்லது அரசாங்க அதிபரிடம் அதை கையளித்திருக்கலாம். ஏன் இந்த பவுசரினை ஏறாவூர்பற்று பிரதேச சபையில் இருந்து வெளிமடை பிரதேச சபைக்கு மாற்றினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்கு எங்களுக்கு இந்த செயற்பாட்டிலே ஒரு அரசியல் இருப்பதாக தெரிகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் இல்லையா? அவர்களுக்கு குடிநீர் தேவை இருக்கின்றது, தண்ணீர் தேவை இருக்கின்றது.